ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி ஒரு ப்ரைவேட் பக் பவுண்டி ப்ரோக்ராமில் 2 எக்ஸஸ் வேஃப் பைபாஸ் வந்து ஃபைன் பண்ணது தான். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு லிங்க்டின் போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதுதான் அந்த போஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேலோட் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பட் இந்த வீடியோ இந்த பேலோடு பற்றி கிடையாது, எப்படி இந்த ஹிடன் எண்ட் பாயிண்ட் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ பேலோட் நம்ம நார்மலாக கிட்டப்ல இருந்து தூக்கி போட்டாலே முக்கால்வாசி நேரம் ஒர்க் ஆகிடும். ஸோ இதில் வந்து எண்ட் பாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணணும் தான் இங்கே ஃபுல் வீடியோவே. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரேகான் தான். இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்கோப் ப்ரோக்ராமு. சப்டொமைன்ஸ் எல்லாமே ஸ்கோப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ என்ன பண்ணேன், எப்பவும் போல் சப்ஃபைண்டர் ரன் பண்ணிவிட்டு அதில் HTTPX வந்து ரன் பண்ணியிருந்தேன். இதுதான் எக்ஸாக்ட் கமாண்டு. சப்ஃபைண்டரு டி அந்த target.com, அப்புறம் பைப் பண்ணிவிட்டு HTTPX ஸ்டேட்டஸ் கோடு, தென் அப்புறம் டெக் டிடெக்ட், அது என்ன டெக்னாலஜி வந்து அந்த சைட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு டிடெக்ட் ஆகி வரும். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில். ஓகே, ஸோ இது அப்படியே ரன் பண்ணியிருந்தேன். ரன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து சேவ் பண்ணியிருந்தேன், லைக் alive.txt சேவ் பண்ணியிருந்தேன். தென் என்ன பண்ணேன்னா 200 மட்டும் நான் கிரப் பண்ணி எடுத்தேன். கேட் alive.txtலேருந்து 200 ஸ்டேட்டஸ் கோடு மட்டும் நான் கிரப் பண்ணி எடுக்கும்போது எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் ஒரு ரிசல்ட் மட்டும் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டு வந்து ரேண்டம் வெப் சர்வர்னு டைட்டில் வச்சுட்டு டெக்கில் வந்து மைக்ரோசாஃப்ட் ASP.NET, அதாவது .NET ஃப்ரேம்வொர்க்கில் வந்து ஒரு சைட் ரன் ஆகுது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த PHP சர்வர்ஸு, JSP, ASP அண்ட் ASPX சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வல்னரபிலிட்டி எக்கச்சக்கமாக இருக்கும். அண்ட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அண்ட் அதர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டிஸ் வந்து இல்லை எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே இது வந்து வல்னரபிளாக இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த டொமைன் எடுத்துக்கிட்டேன். டொமைன்குள்ளே போனால் எனக்கு ஃபுல்லாகவே பிளெயின் டெக்ஸ்ட் தான். சோர்ஸ் கோடில் எதுவுமே இல்லை, JS ஃபைல் கூட இல்லை. டைரக்ட் ட்ரிபியூட் ஃபோர்ஸும் போட்டு பார்த்தேன், எனக்கு அதுலேயுமே 0 ஹிட் தான். எந்த ஒரு ஹிட்டுமே எனக்கு கிடைக்கல. எல்லாம் 403 ரிட்டர்ன் ஆகுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். வேபேக் மெஷின்ஸ் இருக்குது, வேபேக் URLs, இதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த எண்ட் பாயிண்டில் போயிட்டு இந்த சைட்டை போட்டுட்டா நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரொடக்ஷன் லெவலில் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த கோடோட டைரக்டரிஸ் அண்ட் அதர் ஜூஸியான ஸ்டஃப்லாம் வரும். ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வீடியோ வரும். இதில் தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த வேபேக் மெஷின்லையும் ட்ரை பண்ணேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. ப்ரூட் ஃபோர்ஸும் பண்ணேன், எதுவும் கிடைக்கல. தென் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கூகுள் டாக்கிங் தான். கூகுள் டாக்கிங்கில் அந்த சைட் கோலன் பாராமீட்டரில் என்னோடய டொமைனை போட்டேன். எந்த ஒரு மேட்சுமே வரல, 0 ஃபைண்டிங்ஸ் தான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அதே சைட் பேராமீட்டர் டொமைன் நேம் எடுத்து DuckDuckGo சர்ச் இன்ஜினில் தூக்கி போட்டால் எனக்கு அரௌண்ட் 50 to 60 எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சர்ச் இன்ஜின் மூலமாக எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஹிடன் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பாருங்கள். இதுவே நீங்கள் யாண்டெக்ஸ் ட்ரை பண்ணலாம், பிங் ட்ரை பண்ணலாம், அண்ட் வேறு என்னென்ன சர்ச் இன்ஜின்லாம் இருக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஆனால் DuckDuckGo தான் இருக்கலே பெஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ லேட்டஸ்ட் வெப்சைட் எடுத்தால் கூட அது உங்களுக்கு பழைய ஹிடன் எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி கொடுக்குது. ஈவன் API எண்ட் பாயிண்ட்ஸ் கூட உங்களுக்கு இது ஸ்டோர் பண்ணி கொடுக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் க்ரோம் கூகுளில் போட்டால் மோஸ்ட்டாக robots.txt வச்சு உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. ஆனால் DuckDuckGoவில் மட்டும் அந்த ஹிடன் எண்ட் பாயிண்ட்ஸுமே எனக்கு வருது, அது ஏன்னு தெரியல. ஓகேவா? ஸோ DuckDuckGoவில் வந்து எனக்கு ஒரு ஹிடன் எண்ட் பாயிண்ட் கிடச்சிது. அந்த எண்ட் பாயிண்ட் தூக்கி நான் ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து error.aspxல வந்து எண்ட் பாயிண்டில் எரர்னு ஒரு பேராமீட்டர் வந்துச்சு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர் இருக்க வேல்யூ அப்படியே ஸ்க்ரீனில் இங்கே ரெண்டர் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக எல்லோரும் பண்ணுறதான் பண்ணேன், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்த்தேன். ஸோ test 1 2 3 போட்டேன், இங்கே test 1 2 3 ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, தென் எல்லோரும் பண்ணுறது தான். ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து HTML இன்ஜெக்ஷன் போகணும், HTML இன்ஜெக்ஷன் வந்து cross-site scripting போகணும். ஸோ எக்ஸஸ் இதை போட்டேன், எனக்கு வந்து வேஃப் வந்து பிளாக் பண்ணிடுச்சு, யூ டோன்ட் ஹேவ் பெர்மிஷன் சொல்லிடுச்சு. தென் நான் என்ன பண்ணேன்னா ஒரு H1 டேக் தெரியும் நினைக்கிறேன், ஒரு H1 டேக்கில் டபுள் URL என்கோட் பண்ணி நான் அனுப்பிச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பர்ப் டீகோடர் டேப்லேயே வச்சு நான் என்கோட் பண்ணி அனுப்பிச்சேன். அதை வந்து சென்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேர்ஸ் மட்டும் HTML நல்லா பெருசாக தெரிஞ்சிச்சு. தென் அதே இதை
ஸோ அதே மெத்தடை நான் ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பேலோடும் எடுத்தேன். நார்மல் எஸ்விஜி ஆன் லோட் அலர்ட் தான். அதை எடுத்து WRL என்கோட் பண்ணிவிட்டு அதே எரர் பேராமீட்டரில் நான் தூக்கி போட்டால் எனக்கு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பேலோட் ஜென்ரேஷன் பற்றி இல்லை, எப்படி வந்து ஹிடன் எண்ட் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணது தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெயின் ஸ்க்ரீனை பார்த்தாலே நிறைய பேர் வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க. அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணாலும் எதுவும் கிடைக்கலனா கிவ் அப் பண்ணிடுவாங்க. பட் சர்ச் இன்ஜின் டார்க்கிங் வந்து எல்லாவற்றையும் மோஸ்ட்டாக மறந்துடுவோம். அண்ட் ஏஐயாலையும் அவ்வளோவா ஆட்டோமேட் பண்ண முடியாது சர்ச் இன்ஜின் டார்க்கிங்கை. ஸோ மேனுவல் ஃபைண்டிங் மட்டும்தான் இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன். அண்ட் இது இந்த பக் வந்து இந்த பக் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆச்சு. அதுவும் எப்படி டூப்ளிகேட் ஆச்சுன்னு பாருங்க. நான் வந்து abc.target.com வந்து இந்த பக்கை ஃபைண்ட் பண்ணேன். ஓகே, என்ன ஆச்சுன்னா பக்ரவுடில் தான் அந்த ப்ரோக்ராமு. பக்ரவுடில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கோட் பேஸ் டிஃப்ரெண்ட் டொமைன்னா அது வந்து ஒரே பக்கை தான் கணக்காகும். அதாவது நான் வந்து abc.target.comல பக் ஃபைண்ட் பண்ணேன். அதில் வந்து எந்த ஒரு எண்ட் பாயிண்ட்டுமே எக்ஸ்போஸ்டாகவே இல்லை. அதே xyz.target.comல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டார்க்லாம் பண்ண வேணாம், இந்த வேபேக் மெஷின்ல எல்லா எண்ட் பாயிண்ட்டுமே வந்துருச்சு. அதில் வந்து யாரோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் டூப்ளிகேட் ஆச்சு. இந்த எண்ட் பாயிண்ட்ல வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி யாரோ பக் சப்மிட் பண்ணியிருந்தாங்க, சேம் பக்கு. அதனால எனக்கு சேம் கோட் பேஸ்னால உங்களுக்கு பக்ரவுட் வந்து டூப்ளிகேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கதை. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த DuckDuckGo, யாஹூ இது 2 சர்ச் இன்னும் எப்போவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மேபி இந்த பிங் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்டாக ஏஐ ஆட்டோமேட் பண்ணி ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், மோஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மேனுவலாக நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பக் ஃபைண்டிங்க்கு, மேனுவல் டெஸ்டிங்க்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.